வணக்கம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அனாதி பேராற்றல் என்று சொல்லக்கூடியது ஒன்றாக இருந்தாலும் ஒவ்வொரு பல கோடி ஆன்மாக்கள் இருக்கு இல்லைங்களா, அளவிறந்த கோடி ஆன்மாக்கள். அந்தந்த ஆன்மாக்களுடைய அறிவு தரத்திற்கு ஏற்றாற் போல அதனுடைய நிலை ஆன்ம நிலையில் மாறுபடுது. அதாவது நம்மளுடைய பார்வைக்கு அது மாறுபட்டு தெரியுதே கண்டி அது ஒன்றா தான் இருக்குது, ஒரே நிலையில் தான் இருக்குது. அந்த இயற்கை உண்மை என்று சொல்லக்கூடிய அந்த கடவுள் எப்படின்னா, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அறிவினால், ஆன்ம அறிவினால் அந்த இறையை பற்றி அசை போடக்கூடிய அல்லது அந்த இறையை அறிவால் நினைத்து நினைத்து சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை பார்த்திங்கன்னா, அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தர் தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மாறுபடும். அது எல்லாமே ஒன்றுன்னு சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தரோட சிந்தனைகளும் எல்லாமே ஒன்றுன்னு சொல்லிட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ பிரம்மம் அப்படின்றத சொல்கிறது என்னென்னா, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு சக்தியை பிரம்மம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சமய மதங்களில் சொல்லக்கூடிய சொற்கள்னு வச்சுக்கோங்களேன். பிரம்மம், பரபிரம்மம், பராபரம், இந்த மாதிரி அடுத்தடுத்த நிலைகள் போயிட்டே இருக்கும். முக்கியமாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஞானிகள் செல்லக்கூடிய நிலை பார்த்திங்கன்னா பிரம்ம நிலையை நோக்கி போகிறதுன்னு சொல்லுவாங்க. பிரம்ம நிலைன்னா பிரம்மான்னு கிடையாது, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இதுக்கு மேற்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடியது. இதுதான் உண்மையான பிரம்மம்ன்றது. அதுக்கு மேலே பரபிரம்மம் அப்படிலாம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இல்லாத பார்த்திங்கன்னா ஷண்மதத்தில் அந்த 6 விதமான வழிபாடு சொல்லிங்களா, சாக்தம், சைவம், வைணவம், கௌமாரம், கணபத்தியம், சௌரம், இந்த மாதிரி நிலைகளில் அந்தந்த கர்த்தாமூர்த்திகளே பிரம்மமாக நினச்சி வழிபடக்கூடிய முறையும் உண்டு. அவங்க அதே பிரம்மம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்னது தான் பிரம்மன்றது. அந்த நிலையை நோக்கி போகிறவனுக்கும் அதுக்கு மேலே நோக்கி போகிறவங்களாம் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எதுவுமே ஒரு எல்லைன்னே சொல்லிட முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் ஞானத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது. முதல்ல அவங்கவுங்க அடையக்கூடிய நிலைகளுக்கு அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருக்காங்க. பிறவிகளை எடுக்கிறாங்க, மேல்நிலைகளை அடையிறாங்க, போயிட்டே இருக்காங்க. இன்னொன்று, இது காலத்தை ஒத்தும் இருக்குது, டைம். அது பார்த்திங்கன்னா இது முக்கியமான ஒரு விஷயத்தை ப்ளே பண்ணுது, காலம். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்போ சன்மார்க்கம்ன்றது பார்த்திங்கன்னா 1800களில் தான் நமக்கு இந்த பூமிக்கு வெளிப்படுது. அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யாரும் இந்த சன்மார்க்கத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த சன்மார்க்கம் வேறு. அது சன்மார்க்கம்ன்றது சுத்தமான மார்க்கம், தூய வழி, இறைவன் அடையக்கூடிய தூய வழி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவர் சொல்லக்கூடிய சமரச சுத்த சன்மார்க்கம்ன்றது முழுக்க முழுக்க ஜீவகாரண்ய ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு வந்தது தான் இந்த சமரச சுத்த சன்மார்க்கம், வள்ளலாரால் ஏற்படுத்தப்பட்டது. அதனால் அதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வேறுபாடுகள் உண்டு. அதே மாதிரி அவங்க அந்தந்த நிலைகள் அடையக்கூடிய நிலைகளும் வேறு. முன்னாடி வந்த சன்மார்க்கம் அதனுடைய முடிவு நிலைகள் வேறு. அது முக்தின்னு வச்சுக்கோங்களேன். இவர் சொல்லப்பட்டது பார்த்திங்கன்னா முத்தேக சித்தி, சுத்த பிரணவ ஞான தேகத்தை பெற்று எக்காலத்தும் அழிவில்லாத நிலையை பெற்று இந்த பிரபஞ்சமெங்கும் வியாபித்திருக்கக்கூடிய காலாதீதன் அப்படின்ற ஒரு நிலை. அவர் வள்ளலார் சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த நிலை தான் ஆன்மாக்கள் அடையக்கூடிய மேலான நிலை. அதுக்கு மேலே ஒன்று இல்லை அப்படின்றது அவர் தெரியப்படுத்துகிறார். அதனால் இந்த பதிவு எதுக்குன்னா, கடவுள் அப்படின்ற ஆற்றல் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வவர்களின் அறிவுக்கு ஒத்த அளவு தான். எல்லாமே ஒன்று கிடையாது. அவங்கவுங்க என்ன விழுங்குறாங்களோ, அறிவால் விழுங்கக்கூடிய அந்த நிலை தான் பிரம்மன்றது, கடவுள்ன்றது எல்லாமே. சிறிய அறிவாக இருக்கிறவங்களுக்கு, இப்போ எறும்புக்கிட்ட போயிட்டு ஒரு ரவையை கொடுத்தா அது விழுங்கும். ஒரு அரிசியை கொடுத்தா அதால் ஒரே ஒரு அரிசி மணியை கொடுத்தா அதால் எறும்பால் விழுங்க முடியாது. இது மாதிரி இந்த கடவுள் பிரம்மத்தினுடைய அளவுகள் வேறுபடுது. அது ஆன்மாக்களின் தரத்துக்கு ஒத்தவாறு அது இறங்கி இந்த மாதிரி பிரிஞ்சு கிடக்கு. இப்போது பலதரப்பட்ட ஜீவராசிகளுக்கு நம்ம உணவு கொடுக்கணும்னா அந்தந்த ஜீவராசிகளுடைய தன்மை, உடல்வாகு,
அவைகளால் விழுங்கக்கூடிய அந்த வாய்ப்பகுதி எல்லாத்தையும் வச்சு தான் வந்து நம்ம ஒரு உணவு வந்து எல்லா உயிர்களுக்கும் நம்ம வந்து கொடுக்க முடியும். மொத்தமாக வந்து ஒரு உணவை தூக்கி போட்டு எல்லாமே சாப்பிடுன்னா சாப்பிடாது. அவர்களுடைய தன்மையெல்லாம் மாறுபடுது இல்லை உங்களுக்கு. உணவு உண்ணக்கூடிய தன்மைகள் எல்லாமே மாறுபடுது. எல்லாமே எல்லாத்தையும் சாப்பிட்றது இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கடவுள் என்னும் பேராற்றலும் வந்து அந்தந்த ஆன்மாக்களின் தரத்துக்கு ஒத்தவாறு தன்னை வந்து பலவித பரிமாணங்களில் அது வந்து வெளிப்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ ஏகன் அநேகன் சொல்கிறது என்னன்னா, ஏகன்னா ஒன்றாகவும் இருக்கிறான், அநேகன்னா பலவாகவும் இருக்கிறான்றதுக்கான அர்த்தம், பலவாகன்னா எல்லா உயிர்கள்லையும் பலவாக இருக்கிறான் அந்த கடவுள். எல்லா உயிர்களுக்குள்ளவும் ஒரு ஒளி ஸ்வரூபமாகவும் இருக்கிறான். எல்லா விதமான பொருட்களிலும் அதனுடைய அம்சம் வந்து விளங்கிக்கிட்டு இருக்கு. இதுதான் முக்கியம் இதில் நம்ம தெரியப்படுத்துறது. ஆதலால் முதல்ல குறிப்பிட்டது போல் இதுதான் இந்த அறிவு நிலை எப்படி வந்து அகண்டு இருக்கும்னா, அது ஆன்மாக்கள் பிறவிதோறும் பெறக்கூடிய பலதரப்பட்ட அனுபவங்களால் இந்த அறிவு வந்து விசாலமடைந்து கொண்டே செல்லும். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு ஜீவனாகப்பட்டது இந்த பிறவியில் மனித பிறவி எடுத்து தன்னால் முடிந்த அளவு இங்கே என்ன இருக்கக்கூடிய ஞான செல்வங்களை எல்லாம் ஞானங்களை எல்லாம் படித்தும் காதால் கேட்டும் அதன் முறைப்படி வழி நடத்தியும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு சில அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகின்றது. பிறகு அந்த ஜீவனானது இந்த தேகத்தை விட்டபின் பலதரப்பட்ட ஜீவ தேகங்களில் தனது அனுபவங்களை பெற்றுக்கொண்டு பாவ கர்மத்திற்கு ஏற்றவாறு புண்ணியத்திற்கு ஏற்றவாறு அனுபவங்களை பெற்றுக்கொண்ட ஜீவன் மீண்டும் அந்த மனித தேகத்தை பெறுகின்றது. அதாவது அருள் நியதியின்படி மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட ஜீவன் மீண்டும் ஒரு மனித தேகத்தை எடுத்து அதற்கு உரிய ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு குடும்பத்திலே பிறவி எடுத்து நல்ல தாய் தந்தையருக்கு பிறந்து ஒழுக்கமாக வளர்ந்து மீண்டும் நன்னெறிகளை அது தேடி சென்று அனுபவத்தை கற்று பெற்றுக்கொண்டு வாழ்கின்றது. இப்படியே படிப்படியாக ஒரு ஜீவனாகப்பட்டது தன்னுடைய அனுபவங்களை வந்து வளர்த்து கொண்டே செல்லுகின்றது. ஆதலால் இது ஒரு கட்டத்திலே முதலிலே கூறப்பட்ட அந்த மேலான நிலையை அடையக்கூடிய ஒரு நிலைக்கு அதுவும் வந்து சென்று அந்த நிலையை அடையும். நன்றி.